Hi friends, welcome to BB Multi Creativity Tamil. இந்த வீடியோவில் 5 அமேசிங்கான லைஃப் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1க்காக இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷூ பாக்ஸ் நீளமான பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மேலே அந்த பாக்ஸோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸோட ஓரத்தில் வந்து ஸ்கேலை வச்சு நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு. இந்த பகுதியை மட்டும் நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிளேடை வச்சு. இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த சைடு ஓரங்களையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னட்ட வந்து இந்த மாதிரி ரெட் கலர் சார்ட் பேப்பர் இருந்துச்சு, அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அந்த பாக்ஸை சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் இல்லைன்னா க்ளூகன் இதை வச்சு நம்ம ஒட்டிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இந்த பாக்ஸோட ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சார்ட் பேப்பர்ன்றனால கலர் பேப்பர் ஒட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சார்ட் பேப்பர்ன்றனால அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மாதிரி டேப் இருக்குது, இந்த டேப்பை வச்சு நான் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணிக்கிற போகிறேன். அந்த ஓரங்கள்லாம் தெரியாத அளவுக்கு சுற்றி கவர் பண்ணிக்கிற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மேலே வெட்டி வச்சுருந்தோம்னா அந்த கார்ட்போர்டு அட்டை, அதை வந்து இந்த மாதிரி உள்ளே திருப்பி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பெட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் உள்ளே கூட கலர் பேப்பர் எதுவும் ஒட்டிக்கிடலாம். இது வந்து ஒரு ட்ரேயாக யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்ன வைக்க போகிறேன்னா, இதில் வந்து ஆயில் கேன்ஸ் தான் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று செஞ்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி. இப்போ நமக்கு தேவைப்படுறப்ப அந்த ட்ரேயை இழுத்து நம்ம வந்து அந்த என்ன தேவைப்படுதோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பொருள் தேவைப்படுதோ அதையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2காண்டி இந்த மாதிரி ஃபோன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபோன் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா வேறு ஏதாவது கார்ட்போர்டு பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தர்மோகோல் வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்சைடு ஆகிற அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட டூத் பிக் ஸ்டிக்கு இல்லாட்டினா விளக்கமாறு குச்சி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியாக ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தர்மோகோலில் வந்து ஒவ்வொரு குச்சியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸில் எல்லா ஸ்டிக்கையும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன வைக்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்க நூல்கண்டை தான் நம்ம இதில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு தேவைப்படுற கலரை வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஒரே டப்பாக்குள்ளே கொட்டி வைக்கும் போது எல்லாமே சிக்கு பிடிச்சிரும். இந்த மாதிரி வைக்கும் போது சிக்கு பிடிக்காமல் இருக்கும். டைலரிங் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3காண்டி இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோப் லிக்விட் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த ட்ரேயை வந்து கொஞ்சம் முக்கால் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். அந்த சோப் லிக்விட் வந்து தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா பபிள்ஸ்லாம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னட்ட வந்துக்க இந்த பழைய சீப்பு, இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க பழைய சீப்பு, இந்த சீப்பை ஃபுல்லாக இந்த தண்ணிக்குள்ளே வந்து நான் மூழ்கிற அளவுக்கு இந்த சீப்பை போட்டுக்கிறேன். கரெக்டாக ஒரு 1 ஹவர் மட்டும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீப்பில் உள்ள எண்ணெய் அழுக்கு இதெல்லாம் மேலே நிற்கிது. இப்போ இந்த மாதிரி பழைய ப்ரஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்ம அந்த சீப்பில் உள்ள அழுக்கெல்லாம் சீக்கிரமே போயிடும். இப்போ அந்த சீப்பில் உள்ள அழுக்கெல்லாம் நல்லா போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. நல்லா புது சீப்பு மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் எல்லா சீப்பையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சீப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்குது.
இப்போ இந்த பக்கத்து உள்ளதுக்கும் அந்த பக்கத்து உள்ளதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா ஒரு அழுக்கு கூட இல்லை, ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ எல்லா சீப்பையும் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இப்போ தான் வாங்கின சீப் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டிப் நம்பர் 4 இந்த மாதிரி காலியான பெருங்காய டப்பா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த மூடியை மட்டும் லைட்டாக கத்திரிக்கோல் இல்லைன்னா கத்தியை வச்சு நம்ம லைட்டாக தூக்கி விட்டோம்னா அந்த மூடி தனியாக வந்துடும். இப்போ மூடியை கழட்டியாச்சு. இந்த பெருங்காய டப்பா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி நான் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க மைதா மாவாது கோதுமை மாவாது இதில் கொஞ்சோண்டு போட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டு வச்சதுக்கப்புறம் இந்த டப்பா வந்து நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மூடினதுக்கப்புறம் இந்த டப்பாவில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஏற்கனவே நம்ம ஹோல் போட்டிருப்போம் பெருங்காயப்பொடி கொட்டுறதுக்காண்டி. அந்த ஹோலை திருகி விட்டு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டைக்கு சப்பாத்தி மாவுலாம் போடும்போது அதை வந்து லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணுவோம். கையால் எடுத்து டஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெருங்காயப்பொடி டப்பா காலியான டப்பாவில் நம்ம எடுத்து மாவு போட்டுக்கிற போது அந்த மாவை வந்து அடிக்கடி கையில் எடுக்க தேவையில்லை. சப்பாத்தியெல்லாம் சுட்டு ரொம்ப நேரம் கழித்து ஆனதுக்கப்புறம் நமக்கு அடியில் இருக்க சப்பாத்தி எடுக்கும் போது கொஞ்சம் நொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைன்னா குட்டி தட்டு ஏதாவது எடுத்துக்கோங்க. இதை வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம சப்பாத்தி வைக்கிறோமோ அதுக்கு அடியில் வந்து இதை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி வைக்கும் போது அடியில் இருக்க சப்பாத்தி வந்து ஈரம் பிடிக்காத அளவுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நம்மளோட சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும்.